வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்கலாம்? நார்மல் இங்கிலீஷ் அண்ட் கூல் இங்கிலீஷ். நம்பர் 1, யாராவது நம்மள்ட்ட நம்மளோட வண்டியை இரவல் கேட்பாங்க, கடனாக கேட்பாங்க. வண்டியை இரவல் தர முடியுமா, கடன் தர முடியுமான்னு. அப்போ நாம் எஸ் யூ கேன்னு சொல்லுவோம், நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு அனுமதி கொடுப்போம். இது நார்மல் இங்கிலீஷ். இதே கூல் இங்கிலீஷில் பி மை கெஸ்ட், பி மை கெஸ்ட்னு சொல்கிறோம். நம்பர் 2, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இதை நார்மல் இங்கிலீஷில் திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங் சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் திஸ் இஸ் மை ஜாம், திஸ் இஸ் மை ஜாம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 3, யார்த்தையாவது ஒரு வேலையை கொடுத்துட்டு நாம் என்ன சொல்லுவோம்? அவசரப்படாமல், பதட்டப்படாமல், நிதானமாக, பொறுமையாக செய். எப்படி சொல்லுவோம் நார்மல் இங்கிலீஷில்? டேக் யுவர் டைம்னு சொல்லுவோம். இது கூல் இங்கிலீஷில் டைம் இஸ் ஆன் யுவர் சைடு, டைம் இஸ் ஆன் யுவர் சைடுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 4, யாராவது பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நாம் அவங்கள்ட்ட சொல்லுவோம், நீங்கள் சொல்கிறத நான் கவனத்தோட கவனிச்சுட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். இதை நார்மல் இங்கிலீஷில் ஐ எம் லிசனிங் சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் ஐ எம் ஆல் இயர்ஸ், ஐ எம் ஆல் இயர்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நம்பர் 5, நான் ரொம்ப சோர்வாக இருக்கேன், நான் ரொம்ப களைப்பாக இருக்கேன். இதை நார்மல் இங்கிலீஷில் ஐ எம் வெரி டயர்டுன்னு சொல்கிறோம். ஐ எம் வெரி டயர்டுன்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் ஐ எம் ஸ்பென்ட், ஐ எம் ஸ்பென்ட்னு சொல்கிறோம். நம்பர் 6, ஏதாவது ஒரு காட்சியை பார்க்குறோம், பார்த்துட்டு என்ன சொல்லுவோம்? அது ரொம்ப மனசில் பதிகிற மாதிரி இருக்குது, அது ரொம்ப வசீகரமாக இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்குது. இதை நார்மல் இங்கிலீஷில் தட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ்னு சொல்லுவோம். இது கூல் இங்கிலீஷில் தட் இஸ் நெக்ஸ்ட் லெவல், தட் இஸ் நெக்ஸ்ட் லெவல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நம்பர் 7, யார்ட்டையாவது கேட்போம், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருத்தா, உனக்கு மூளை குழம்பி போயிடுத்தா அப்படின்னு கேட்போம். இதை நார்மல் இங்கிலீஷில் ஆர் யூ மேடுன்னு கேட்போம். இது கூல் இங்கிலீஷில் ஆர் யூ அவுட் ஆஃப் மைண்ட், ஆர் யூ அவுட் ஆஃப் மைண்ட்னு கேட்குறோம். நெக்ஸ்ட் என்னது? நம்பர் 8, அவ கடுமையாக உழைச்சி படிக்கிறா, அவ கடுமையாக உழைச்சி படிக்கிறா. இதை நார்மல் இங்கிலீஷில் ஷீ ஸ்டடீஸ் ஹார்டுன்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் ஷீ ஸ்டடீஸ் டிலிஜென்ட்லி, ஷீ ஸ்டடீஸ் டிலிஜென்ட்லின்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க, டிலிஜென்ட்லி இந்த ஆட்வர்புக்கு விடாமுயற்சியுடன் அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 9, நான் பதட்டத்தோடையும் கவலையோடையும் இருக்கேன்னு சொல்கிறத நார்மல் இங்கிலீஷில் ஐ ஆம் நர்வஸ் அண்ட் ஆங்ஷியஸ்ன்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் ஐ எம் ஆன் ஏஜ், ஐ எம் ஆன் ஏஜ்னு சொல்கிறோம். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 10, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதை நார்மல் இங்கிலீஷில் ஐ எம் வெரி ஹாப்பின்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் ஐ எம் இலேட்டட், ஐ எம் இலேட்டட்னு சொல்கிறோம். மை டியர் வியூவர்ஸ், நார்மல் இங்கிலீஷ் அண்ட் கூல் இங்கிலீஷ் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.